அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நான் இன்று உங்களுக்கு பீர்க்கங்காயில் ஒரு பால் கறி செய்து காட்ட போகிறேன். இப்போ பீர்க்கங்காயோட சேர்த்து நெத்திலையும் சேர்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ சுவையை கூட்டுவதற்காகவும் மற்ற நிறைய பேர் மரக்கறின்னா சில நேரம் விருப்பம் இல்லாமல் இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த ஒரு மரக்கறி. ஆனால் நீங்கள் இது கூடுதலாக பாவிச்சிருக்க மாட்டீர்கள். இது அந்த காலத்தில் வேலியில் தோட்டத்தில் வந்து வேலியிலையெல்லாம் படர விடுவினம். 2 விதமான பீர்க்கு இருக்குது. ஒன்று பால் பீர்க்கு, அடுத்தது கருக்கு பீர்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கருக்கு பீர்க்கில் தான் நான் செய்து காட்ட போகிறேன். அது வந்து நல்ல பிஞ்சு பருவமாக இருக்க வேணும். அதனுடைய அந்த வெளியே அந்த கருக்கு மாதிரி இருக்கிறது உடையும். அதனுடைய அப்படியான தன்மை பிஞ்சு தான் கரைக்கு ஏற்றது. அப்படி ஒன்றை செய்கிறதுக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க அந்த பீர்க்கங்காய் கறி. இங்கே பாருங்கள், தோலை சீவி எடுத்த பீர்க்கங்காய். ஆனால் அந்த தோலும் வர செய்திருக்கிறேன். என்று சொன்னால் அதையும் எறியாமல் எங்களுக்கு பிரயோசனத்துக்கு எடுத்திருக்கு. நான் வரைய உங்களுக்கு செய்து காட்டாமல் செய்து வச்சிருக்கிறேன். அதை அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த பீர்க்கங்காய் இப்படி வெட்டி இருக்கிறீங்க. வெட்டி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லின்னு சொன்னால் இதை இப்போ அவிய போடுறோம். அதோட கழுவி வைத்த நெத்திலி, அதோட இந்த வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி இதுகளெல்லாம் அடுத்தது. அதோட நான் அந்த கருவேப்பிலை எடுக்க 2 நட்டு எடுக்க அதனுடைய நட்டையும் வெட்டி போட்டிருக்கிறேன். மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் ஒரே கலந்து வச்சிருக்கிறேன். இங்கே எப்படி செய்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால் தண்ணி விட்டு நிறைய தண்ணி விட தேவையில்லைன்னா அந்த பிசுக்கங்காயில் வந்து தண்ணித்தன்மை இருக்கிறது. இப்படி நீங்கள் மூடி அவிய விட வேணும். அவிய விட்டுட்டு இப்போ இந்த இடையில தான் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னேன். இந்த நொறுக்கி போடக்கூடியதாக மிளகை நாங்கள் போட வேணும். அதை நான் இறக்கைக்க போடுவேன். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு என்னென்னு சொன்னேன், இப்படியான இந்த பீர்க்கங்காய் கறியோட அந்த பீர்க்கங்காய் தோலில் வந்து வர செய்து நான் இப்போ உதாரணமாக பாருங்கள். இந்த பீர்க்கங்காயெல்லாம் அது அவியட்டும். நாங்கள் இந்த பீர்க்கங்காயில் இப்படி அந்த விதைகள் வந்து முற்றாமல் இருக்கிற பீர்க்கு தான் சிறந்தது. அப்போ நான் அதை உங்களுக்கு நான் வெட்டி செய்த உண்மையாக இது இங்கே வந்து சரியான விலை 9 பவுண்ட்ஸ் அப்படி இருக்கும் கிலோ. ஆனால் மற்றது நீங்கள் இதையும் பாருங்கள். இப்படி இந்த தோலை சீவித்தான் இந்த வர செய்து வச்சிருக்கிறேன். அப்போ தோலையும் வந்து நாங்கள் அது வேஸ்டாக இல்லை, வரைக்கு நாங்கள் என்ன ஏற்ற மாதிரி செய்யலாம். நான் அதுக்கு மாசிக்கருவாடு போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ இப்படியான இது வந்து உண்மையாக நார்த்தன்மை வாய்ந்தது, சத்துக்கள் கூடினது. மற்ற நாங்கள் வந்து கூட இதுகளை பயன்படுத்தாதான் நான் உங்களுக்கு பயன்படுத்த காட்டுறதுக்கு இது எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் மரக்கறிகளே நான் ஏற்கனவே நீங்கள் ஒரு மரக்கறி பாஸ்கெட்டை பார்த்துருப்பீங்க. அதில் இதுகளையெல்லாம் அறிமுகம் செய்தேன் நான். அப்போ இப்படியான இதை நீங்கள் செய்து சாப்பிடக்கூடியதாக ஒரு பால் கறி வச்சு சாப்பிடக்கூடியதாக செய்து. அதோடு நாங்கள் வந்து உண்மையாக அந்த சாப்பாடை கொஞ்சம் லிமிட் பண்ணி செய்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு சாப்பாடு ஏற்ற இதாகவே செய்திருக்கிறேன். உதாரணமாக சோறு. இந்த சோறு வந்து காட்டு யானம்னு சொல்லிட்டு சொல்கிற அரிசி. இந்த பழைய காலத்திலே இந்த அரிசி தான் நான் பாவித்தவையர். ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து அதை சொல்கிறது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லிவிடும், கவுனி அரிசின்னு சொல்லிவிடும். உண்மையாக மிகவும் சிறந்ததான். நிறைய நன்மைகள் அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். மற்ற அது ஒரு சிறிய அளவு சாப்பிட்டால் எங்களுக்கு நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அதை விட அந்த அரிசியில் கார்போஹைட்ரேட் குறைய நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்குது கார்போஹைட்ரேட் குறைய புரதம், இந்த விட்டமின் பி அதுகளெல்லாம் இருக்குது. மற்ற விட்டமின்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படியா இந்த சோறையும் நீங்கள் பயன்படுத்தணுமன்றதுக்காகத்தான் நான்
உங்களுக்கு இதை காட்டுறேன். ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் இன்னும் இதில் கொஞ்சம் குறைவாக நாங்கள் எடுக்கலாம் அந்த சோறு. ஆனால் நான் படிப்படியாக இப்போ இப்படி செய்கிறதோடு நாங்களும் இதை கை கொள்றதுக்காக வேண்டி அதில் ஒரு கொஞ்சம் சலட்டும் சேர்த்து மற்றது இந்த பால் கறியையும் உங்களுக்கு அதோட செய்து காட்ட போகிறேன். முக்கியமாக இது ஒரு நிறை போசனமாயும் இருக்க வேணும். மற்ற நாங்கள் ஒரு டயட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த கார்போஹைட்ரேட் குறைஞ்ச சாப்பாடுகளை நாங்கள் உள்ளெடுக்கிறோம். அப்போ நீங்கள் இதுகளையெல்லாம் பாருங்க, பார்த்து செய்து எங்கள் தச்சில் இந்த அரிசி கிடைக்காட்டி நீங்கள் தவிட்டு அரிசியே சேர்க்கலாம், அதுக்கு பதிலீடாக செய்யலாம். ஆனால் கிடைக்கிற ஆக்கள் அது இருக்க செய்து பாருங்க. கொஞ்சம் அவியறதுக்கு நேரம் எடுக்கும். அப்போ கரை நேரமாக அப்படி கொஞ்சம் தண்ணி கூட விட்டால் அவிய விட வேணும். அவிய விட்டால் அது சரியாக வரும். அப்போ நீங்கள் அப்படி செய்து பாருங்க. நாங்கள் இந்த கறியையும் செய்து உங்களுக்கு அதோடு சேர்த்து நான் காட்டுறேன். சரி, இனி மூடியே இருக்கா நாங்கள் எடுத்து பார்ப்போம். சரி, நல்ல மாதிரி வற்றி இருக்குது. இங்கே பாருங்க, வடிவாக எல்லாம் அவிஞ்சு நல்ல மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் இனி என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்குன்னா கட்டியான பால் தேங்காய் பாலை எடுத்து நான் என்று சொன்னால் தண்ணியாக இருந்தால் என்ன கூடவாய் தண்ணித்தன்மை கூடுன்றதுக்காக ரைட் ஒரு கொஞ்ச நேரம் மூடிட்டு நாங்கள் எடுக்கிறோம். இங்கே அப்படி இனி ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த மிளகுத்தூளையும் நாங்கள் ஒரு கப்பு விட வேணும். ஏற்கனவே உப்பு அதுகளெல்லாம் மல்லித்தூள் பெருஞ்சீரத்தூளோடையே நான் உங்களுக்கு அதை கலந்தே போட்டுட்டேன். அப்போ பிறகு திருப்பி போட தேவையில்லை. சரியான கவனமாக இருக்கணும். ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் உப்பு இது மிகவும் ரைட். நாங்கள் கொஞ்சம் இப்படி போட்டால் கொஞ்சம் வாசமாய் இருக்கு. ரைட். ரைட், நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் இந்த தேசி புளியை விடுறது ஏன் நான் இந்த தேசி புளியெல்லாம் இப்படியே வச்சிருக்கிறேன்னு சொல்லின்னு சொன்னால் உண்மையாக இந்த வெக்கையில் நாங்கள் தேசி புளி சேர்க்கக்கூடாது. ஏன்னு சொல்லின்னு சொன்னால் அந்த விட்டமின் சி அழிவடை. அப்போ நாங்கள் பிறகு என்ன செய்ய வேணும்னா சாப்பிடைக்க நாங்கள் அந்த கறிக்கு மேலே ஆறினா பிறகு விட வேணும். அதுக்காகத்தான் ஏற்கனவே வெட்டி உங்களுக்கு வச்சிருக்குது. இங்கே பாருங்க, இப்போ ஒரு நாங்கள் பீர்க்கங்காயிலே ஒரு பால் கறி நெத்தலியும் கலந்து செய்தது. மற்றது பீர்க்கங்காய் தோல்லே ஒரு வரை, மற்ற சலட், மற்ற கவுனி அரிசி. அப்போ நாங்கள் இப்படி இந்த கறிகளை வந்து கூடுதலாகவும் சோறை வந்து குறைவாகவும் எடுக்க வேணுமென்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்போ இதே ஒருக்கா உங்களுக்கு முழுமையாக செய்து காட்டியிருக்கிறேன். ஒரு கறியையும் செய்து இந்த வரையும் என்னென்று சொல்லின்னு சொன்னால் அந்த பீர்க்கங்காயின் தோல் வந்து அதையும் வேஸ்ட் ஆகாமல் செய்து காட்டியிருக்கிறேன். அப்போ நீங்கள் இப்படி ஒருக்கா செய்து பார்த்து செய்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதிൻ്റെ என்ன மாதிரி இருக்குன்றத தெரியும். மற்றது நீங்கள் இதை வந்து இந்த அரிசியை வந்து கனடாங்களில் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குறைவாக ஒரு 1/2 கிலோவோ இல்லாட்டி 1 கிலோ வேண்டி முதல் ட்ரை பண்ணி பாருங்க. சரி மக்களே, இவ்வளவு நேரமும் இதை பொறுமையாக நீங்கள் பார்த்து கேட்டு எல்லாம் இருப்பீர்கள். இதை நீங்கள் செய்து சாப்பிடும் நேரம் எனது சமையல் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அத்தோடு இந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். இதை விட மிச்சம் பார்க்குறவர்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒருக்கா
அமர்த்தினீங்கன்னு சொன்னேன் எனக்கு உதவியாக இருக்கும். அதை விட நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீர்கள் என்று சொன்னோன்னே நான் இன்னும் வித்தியாசமான முறையில் செய்வேன். ஆனபடியே எனக்கு அந்த ஆதரவை அளியுங்கள். நன்றி, வணக்கம்.